ஹாய்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிஆர் 9ல வந்து பிராக்டிகலா வந்து ஒரு சில அ சிச்சுவேஷன்ஸ்லாம் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். இன்னையிலேருந்து டே 1 இன்னையிலேருந்து தொடர்ந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு பிராக்டிகலான சிச்சுவேஷன்ஸ் தான் வந்து அது வந்து எப்படி ரிப்போர்ட் பண்ணணும், எங்க ரிப்போர்ட் பண்ணணும்ன்றத தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப உங்களோட டர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேட்னா இன்னைக்கு டேட்லேருந்து நம்ம இத வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டே 1 இது. இப்ப சேல்ஸ் டர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 10 லேக்ஸ் பிளஸ் ஐஜிஎஸ்டில 50,000 சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டில ஒரு 25,000 வந்து டாக்ஸ் வந்து நீங்க வந்து ஃபினான்ஷியல்ஸ் முடிக்கும்போது முடிச்சிருக்கீங்க. ஆனா நீங்க வந்து என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வேர் த டாக்ஸபிள் டர்ன் ஓவர் ஆஃப் 50 லேக்ஸ் அண்ட் ஐஜிஎஸ்டி 5 lakhs and IGST 50,000 paid in GST of next year. அதாவது நெக்ஸ்ட் இயர்ல தான் வந்து நீங்க ரிப்போர்ட்டே பண்ணியிருக்கீங்க. அந்த ஃபினான்ஷியல் இயர்ல பண்ணாம, நெக்ஸ்ட் இயர்ல வந்து நீங்க அந்த 50 லேக்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணி ஜிஎஸ்டி வந்து நீங்க பே பண்ணியிருக்கீங்க. இத வந்து எப்படி வந்து நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டேபிள் 4ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த இயர்ல நீங்க என்ன டர்ன் ஓவர் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்களோ, அதுதான் வந்து உங்களுக்கு டர்ன் ஓவரா வந்து டேபிள் 4ல வந்து நிக்கும். அந்த டேபிள் 4ல வந்து பார்த்தீங்கன்னா, 5 லேக்ஸும் பிளஸ் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி ஒரு 5 லேக்ஸும் வந்து நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா பாப்புலேட் ஆகி இருக்கிறத வந்து அப்படியே வச்சுட்டு, டேபிள் 10 இந்த டேபிள் 10ல போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நான் நெக்ஸ்ட் இயர்ல ஃபைல் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு, 5 லேக்ஸ் டர்ன் ஓவரையும் ரிப்போர்ட் பண்ணிட்டு, ஐஜிஎஸ்டி 50,000 வந்து நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டர்ன் ஓவர் வந்து மேட்ச் ஆகும். 10 லேக்ஸ் அதாவது உங்க ஃபினான்ஷியல்ஸ் முடிச்சதுக்கும், டியூட்டீஸ் அண்ட் டாக்ஸஸ் நீங்க வச்சதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து டர்ன் ஓவர் மேட்ச் ஆகும். இன்கேஸ் அது அந்த மாரி நீங்க பண்ணல அப்படின்றபோது, உங்களுக்கு வந்து டர்ன் ஓவர் வந்து மேட்சே ஆகாது. அதே மாரி டேபிள் 14ஸ்லயும் வந்து போயிட்டு, இந்த மாரி டாக்ஸ் பேயபிள், டாக்ஸ் பெய்டுன்னு சொல்லி ஒரு காலம் இருக்கும். அதுல வந்து ஐஜிஎஸ்டி வந்து பேயபிள்ல போட்டு பெய்டுன்னு சொல்லி நீங்க வச்சிருக்கணும். இன்கேஸ் நீங்க இந்த மாரி வைக்கல அப்படின்னும்போது ஜிஎஸ்டில இருந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சு கொயரிஸ் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. இந்த மாரி ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இதுக்கான பேமெண்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்லையா? இல்லன்னா நீங்க பேமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இன்சைட் பேயபிள், பெய்டு வச்சிருக்கனால, நீங்க வந்து ஈஸியா வந்து அவங்களுக்கு வந்து ரிப்ளை வரும். நீங்க வந்து சப்மிட் பண்ணிடலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான எக்ஸாம்பிள். இதே மாரி நீங்க கன்டினியூஸா உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. டெய்லி இதே மாரி ஒரு டிஃபரெண்ட் சிச்சுவேஷன்ஸ்ல நாம வந்து போஸ்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதே மாரி ரெகுலரா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, என் சேனல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழ வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கே வந்து நான் ஷேர் பண்றேன். அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.